தான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடியவர் தான் வைகோ அவர்கள். இவர் வந்துட்டு திரும்பவும் மாநிலங்களவை எம்பி ஆகுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் மற்றொரு பக்கம் அரசியல் வட்டாரத்திலும் பிரபலமா பேசப்படுது. இதற்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னணி என்ன நடந்தது அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு அப்படி வைகோ அவர்கள் எம்பியாகவும் இருந்திருந்தாரு. அவருடைய ஏற்கனவே கூட்டணி திமுகவினுடைய கூட்டணியில இருந்து அப்படியே வந்துட்டு அவருடைய பதவி தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா சமீபமா தான் வந்துட்டு இவருடைய எம்பி பதவியும் வந்து நிறைவடைஞ்சிருந்தது. இப்போ திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ட மாதிரி கமலஹாசன் அவர்களும் வந்து போட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் பாஜக வீசிய வலையில தற்பொழுது மதிமுக சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதாவது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ திரும்ப வந்துட்டு எம்பி ஆகிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகி திமுகவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது.